ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. ஒரு அருமையான வெண்டைக்காய் பருப்பு கறி குயிக்கும் ஃபாஸ்ட்டாகவும் எப்படி செய்யணும்னு பார்க்கணுமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல்ல வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கோம். சாத்து கூட சப்பாத்தி கூட்டிலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு குயிக்காக செய்யக்கூடிய மாதிரி ஒரு வெண்டைக்காய் பருப்பு கறி. வாங்க, இதை எப்படி செய்யலாங்கிறது இந்த வீடியோவில் குயிக்காகவே பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சட்டியில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். இது ஒரு 150 கிராம் இருக்கும். சேர்த்துட்டு இது நல்லா அந்த பச்சை பசப்பெல்லாம் போய் அந்த கலர் மாதிரி சுருங்கி வரும், அந்தளவுக்கு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தை வச்சுருங்க. அடுத்து அதே பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஹீட் பண்ணுங்கள். எண்ணெய் ஹீட் ஆனது கடுகு உளுந்து பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. கூடவே வெந்தயம், ஜீரகம் சேர்த்துட்டு இதே நல்லா பொரிய விடுங்க. அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிச்சா கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே 4-5 பல் வெள்ளை பூண்டை இந்த மாதிரி கடிச்சா கட் சேர்த்துட்டு 2 பெரிய வச்ச மிளகாவை 2 கேஜி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதே நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா வதங்கி ப்ரௌனாக வரட்டும். கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து ஒரு பெரிய தக்காளி இந்த மாதிரி பொடிச்சா கட் பண்ணி சேர்த்துட்டு இதே நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுலாம். இந்த மாதிரி வதக்கி வந்ததும் மஞ்சத்தூள் சிறிதளவு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதே நல்லா பச்சை வாசம் போய் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. அது நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க அந்த வெண்டைக்காய் அதில் சேர்த்துடலாம். வெண்டைக்காய் சேர்த்துட்டு அதே லைட்டாக கொதிக்க விடுங்க. இந்த டயத்தில் தண்ணி பற்றலைன்னா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 150 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு 2 வேக வச்சு அதே சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா எல்லா இடத்துலையும் போகிற மாதிரி அந்த உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. பாருங்கள், கொதிச்சு சூப்பராக வந்துடுச்சு. நல்லா கமகமான மணக்குது. இந்த டயத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா, கருவேப்பிலையும் வெட்டி வச்சுருந்த கொத்தமல்லி தழையை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபென்டாஸ்டிக்கான அருமையான வெண்டைக்காய் பருப்பு கறி குயிக்காக ரெடி ஆச்சுங்க. சாதத்து கூட சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். குயிக்கும் ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். இதே மாதிரி எல்லாம் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனல் மிஸ்டர் விஜயன் ப்ரோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கோம். தொடர்ந்து இது மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள். நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இந்த மாதிரியான சமையல் வீடியோக்கள் அதிகமாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.